கவனிங்க, ஆதாம் பாவம் செய்து அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமல் அதை அவிவிசுவாசித்து பாவம் என்கிற ஒரு காரியத்திலே அவன் தன்னை கரைப்படுத்தும் போது தேவன் ஆதாமிடத்திலே அவர் இறங்கி வந்தார். இறங்கி வருகிற வேளை ஆதாம் தேவனுடைய சமூகத்திலே நிற்க முடியாமல் அவன் ஒளித்துக் கொண்டான். என்ன செய்து கொண்டான்? ஒளித்துக் கொண்டான். கவனிங்கள், தேவனுடைய சமூகத்திலே முதலாவது ஒரு மனிதனுக்கு வெளிப்படுகிற காரியம் அவனுக்கு தன்னை யார் என்கிறதை தேவன் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய சமூகத்திலே ஒரு மனிதன் தன்னை யார் என்று முதலாவது கண்டுகொள்கிறான். தேவன் அங்கே ஏதேனில் இறங்கி வருகிறதை கண்டுகொண்ட ஆதாம் கர்த்தருடைய சமூகத்திலே தான் பாவி என்பதை உணர்ந்து அவன் விலகி ஓடி அத்தியிலே தரித்துக் கொண்டார்கள். தேவன் அவர்களுக்கான ஒன்றை அவர்களுக்கு கொடுக்கும் மட்டும், அவர்கள் செய்த தவறுக்கு தேவன் ஒரு பரிகாரத்தை அவர்களுக்கு செய்ய மட்டும் ஆதாமால் வெளியே வர முடியவில்லை. தேவன் ஒரு காரியத்தை ஒரு மனிதனுக்கு செய்ய மட்டும் அவனால் வெளியே வர முடியவில்லை. ஆதாமால் வெளியே வர முடியவில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே அல்லது சமூகத்தை விட்டே ஓடிவிட்டார், மறைந்து விட்டார். ஏன்? கர்த்தருடைய சமூகம் அங்கே ஒரு மனிதனுக்கு முன்பதாக வரும் பொழுது அல்லது ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்கும் போது அவன் தன்னை முதலாவது பாவி என்பதை உணர்ந்து கொள்கிறான். முதலாவது அவன் தன்னை முதலாவது பாவி என்கிறதை உணர்ந்து கொள்கிறான். அங்கே மோசே என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு அவரை அந்த முதலாவது யாத்திரையின் விடுதலை பயணத்தின் ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் அழைத்து அங்கே வனாந்தரத்திலே கர்த்தர் கொண்டு போய் அங்கே முச்செடிக்கு முன்பதாக அந்த மோசேயை அழைக்கும் போது அந்த மோசே முச்செடிக்கு முன்பதாக அங்கே மோங்குப்புற விழுந்தார். தன் முகத்தை மறைத்துக் கொண்டார். ஏன்? கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக நிற்கும் போது மோசே தன்னை யார் என்று உணர்ந்து கொண்டார். தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக ஒரு மனிதன் வரும் பொழுது முதலாவது வெளிப்படுகிற காரியம் அவன் தன்னை யார் என்று. ஒரு முறை சொன்னார் மோசே, நான் எத்தன், நான் திக்குவாயன், நான் இதுக்கு சரி வர மாட்டேன். அதே ஒரு முறை சீனாய் மலையிலே தேவன் இறங்கி வருகிற வேளையிலே கூட கவனியுங்கள், சீனாய் மலையிலே கர்த்தர் இறங்கி வருகிற வேளையிலே, அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிற வேளையிலே, அவருடைய சமூகம் சீனாய் மலையிலே இறங்கி வருகிற வேளையிலே அங்கிருந்த ஜனங்கள் சொன்னார்கள், மோசே அவர் பேசினால் நாம் மரித்து விடுவோம், மோசே நீர் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி அந்த மலையை சுற்றி இந்த ஜனங்கள் அவர்கள் முகம் குப்பர விழுந்திருந்தார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய சமூகம் வரும்போது அந்த ஜனங்கள் தங்களை யார் என்று உணர்ந்து கொண்டார்கள். அவருடைய பிரசன்னமானது அல்லது அவருடைய வருகையானது, அவருடைய சமூகம் ஒரு மனிதனிடத்தில் இறங்குமானால் அல்லது ஒரு மனிதன் அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக செல்லுமானால் முதலாவது அவன் தன்னை யார் என்று அல்லது அவனுக்குள் இருக்கிற பாவம் முதலாவது வெளிப்படும். அங்கே இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது கூட அந்த விபச்சார ஸ்திரியை கையுமையுமாய் அவர்கள் பிடித்து கொண்டு வந்து கல்லறிய, அங்கே பிரமாணத்தின்படி இவளை கல்லறிந்து கொள்வது சரிதானே என்று அவர்கள் சொல்லும்போது, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லை எறியட்டும் என்று அவர் சொன்னார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை இவள் மீது எறியட்டும். தேவனுடைய சமூகத்திலே அவர்களில் ஒருவனாலும் ஒரு கல்லை கூட எடுத்தறிய முடியவில்லை.
அவர்களுக்கு தங்களை யார் என்று உணரக்கூடிய அளவுக்கு தேவன் அவருடைய சமூகத்திலே அந்த கிரியை செய்தார். பாருங்க, தேவனுடைய சமூகத்திலே ஒருவனாலும் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. முதலாவது அவனுக்குள் இருக்கிற பாவம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. என்ன வெளிப்படுகிறதா இருக்கிறது? பாவம். அங்கே லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே கூட அங்கே பேதுரு அங்கே படகு நிறைய மீன்களை பிடித்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து படகு நிறைய மீன்களை பிடித்து கரையேறினதும் அங்கே பேதுரு சொல்லுகிறார், நான் பாவியாகிய மனிதன். லூக்கா 5:8. ஒரு ஆள் வாசிங்க சத்தமா. லூக்கா 5:8. சீமோன் பேதுரு அதைக் கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். பாருங்க, பேதுரு ஒரு வைராக்கியமான மனிதன், ஒரு முரட்டு சுபாவம் உள்ள ஒரு மனிதன். யார் பேச்சையும் உடனடியாக நம்ப மாட்டார் பேதுரு. ஒரு வித்தியாசமான கோணத்திலே பயணிக்கிற ஒரு மனிதன் பேதுரு. ஆனா அந்த பேதுரு கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்து முதலாவது வெளிப்படுத்தினது, நான் பாவியாகிய. தேவனுடைய சமூகம் ஒரு மனிதனுக்கு முன்பதாய் வருமா என்றால் முதலாவது அவனுக்குள் இருந்து வெளிப்படுகிறது, நான் பாவி. இயேசு சகையனுடைய வீட்டுக்குள் போனதும், அவருடைய சமூகம் சகையனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்ததும் அவன் முதலாவது வெளிப்படுத்தினது, நான் யாரிடத்திலிருந்து வாங்கினோ அவர்களிடத்திலிருந்து இரட்டந்தனியாய் கொடுக்கிறேன். அவன் தான் செய்கிறதை தவறை உணர்ந்து கொண்டான். நான் செய்கிறது பாவம் என்பதை உணர்ந்து கொண்டான். தேவனுடைய சமூகம் ஒரு மனிதனிடத்தில் வரும்போது முதலாவது அவன் தன்னை பாவி என்று உணர்ந்து கொண்டான். பவுல் எல்லா பிரமாணங்களையும் கற்றுக்கொண்டு தேறி கமாலியரிடத்தில் கற்றுக்கொண்டு ஒரு பெரிய அறிவாற்றலை உடையவராய் இருந்தாலும், ஒரு அதிகாரத்தில் இருந்தாலும், அந்த அக்கினி ஸ்தம்பத்திலே அவர் அங்கே பவுலை சந்திக்கும் போது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கூற்றாயிருந்தது. பவுல் தன்னை யார் என்று கண்டுகொண்டார். ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்திலே வரும்போது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த வேதாகமத்தை உறுதிப்படுத்தி முதலாவது அவன் தன்னை பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறான். ஏனென்றால் அவருடைய சமூகம் முதலாவது உங்களுக்குள் இருக்கிற பாவத்தை வெளியே கொண்டு வருகிறது. வெளியே கொண்டு வருகிறது. நான் யார் என்பதை அது வெளியே கொண்டு வருகிறது. ஆகையினாலே தான் நான் முன்பு ஒரு கதை சொன்னேன். ஒரு ஊழியக்காரர், ஒரு பெரிய விசேஷித்த ஊழியக்காரர் ஒருவர் தரிசனத்திலே திடீரென்று தான் நியாய தீர்ப்பின் ஸ்தலத்திலே நிற்கிறதாக அவர் அந்த தரிசனத்திலே கண்டார். நியாய தீர்ப்பின் ஸ்தலத்திலே தான் நிற்கிறதாகவும் அங்கே நிற்கும் போது அவர் சொன்னார், நான் உண்மையான ஒரு ஊழியக்காரன், கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரன். நான் எந்த ஒரு பாவமும் இந்த பூமியிலே செய்யவில்லை, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அறிக்கை பண்ணி, அவர் என்னை அவ்வளவாய் வழி நடத்தினார் இந்த பூமியில இருக்கும்போது அவனமான ஒரு ஊழியக்காரன். ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்திலே நியாய தீர்ப்பின் நாளிலே நான் நிற்கிற தரிசனத்தை பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், என்னை அறியாமல் அந்த பாவம் இங்கிருந்து வெளியே வந்தது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் அந்த பாவம் என்னை அறியாமல் வந்து நின்றது. அப்பொழுது அவர் சொல்றார், நான் அதை செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனாலும் நான் செய்த பாவம் அந்த வழிகளுக்கு நியாய தீர்ப்பின் ஸ்தலத்திலே வெளியே வந்தது. அப்போது அவர் சொன்னார், நான் பாவி என்பதையே உணர்ந்து கொண்டேன். நான் ஒரு பாவியா என்பதை அப்போதான் அவர் சொல்றார். அது வெளியே வரும்போது அவருடைய சமூகத்திலே நான் பாவி என்பதை உணர்ந்து கொண்டேன். அவர் சொல்றார், அவர் பாவி என்பதை உணர்ந்து கொண்டு அவருடைய பாவம் வெளியே வரும்போது ஒரு சத்தம் அங்கே வலது பக்கத்தால் கேட்டது. அவன் பாவிதான், ஆனாலும் அவன் எனக்காக பூமியிலே உண்மையாயிருந்தான். அவன் எனக்காக பூமியிலே உண்மையாயிருந்தான். இப்பொழுது நான் அவனுக்காக நிற்கிறேன். அவனுடைய பாவங்களுக்காக நான் அடிக்கப்பட்டேன், ஆகையினாலே அவன் விடுதலையாக்கப்பட்டான் என்று சொல்லி அந்த மணி வேளையிலே ஒரு சத்தம் கேட்டது. அவர் சொன்னார், அவர் இங்கே பூமியிலே நான் அவருக்காக உண்மையா இருந்ததினால் என்னுடைய பாவங்கள் நியாய தீர்ப்பின் ஸ்தலத்திலே வெளியே வரும்போது
மாறனாக இயேசு கிறிஸ்துனுடைய சத்தம் வெளியே வந்து, நான் அவனுக்காக மரித்தேன், அவன் எனக்காக சாட்சியாய் நின்றான் என்று அப்பொழுது உரைத்தது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதலாவது ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்திலே வரும்போது, கர்த்தருடைய சமூகம் ஒரு மனிதனுக்கு முன்பதாய் வரும்போது வெளியே வருகிறது பாவம், பாவம், பாவம். பாவம் முதலாவது வெளியே வரும். அதற்கு பின்பதாக இரண்டாவது காரியம் கர்த்தருடைய சமூகத்திலே வரும். அதைத்தான் நான் இப்பொழுது வேத வாசிப்பு நேரத்திலே வாசித்தேன். திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் 16வது அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் 16. சங்கீதம் 16 8 11 வரைக்கும் நான் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ரைட். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகியால் என் இதயம் பூரிக்கிறது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியது. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவான்கள் அழிவை காணவிட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். என்ன சொல்றாரு சங்கீதக்காரர்? அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும். அல்லேலூயா. முதலாவது பாவம் வெளிப்பட்டாலும் உடைய பாவங்களுக்காக அவர் மன்னித்தார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் பூமியிலே ஜீவித்து கிறிஸ்துவுக்காக நீங்கள் நிற்பீர்களானால் கிறிஸ்து உங்களுக்காக ஒரு நாள் நிற்பார். உங்களுக்காக அவர் நிற்கிற அடுத்த கணமே நித்திய பேரின்பமும் நித்திய ஜீவனும் உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. அது எங்கே உண்டு? அது கர்த்தருடைய சமூகத்திலே உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய பேரின்பமும் நித்திய ஜீவனும் எங்கே உண்டென்றால் அது கர்த்தருடைய சமூகத்திலே உண்டு. ஒன்றில் உங்களுடைய பாவம் அங்கே வெளியே வரும், இன்னொன்று உங்களுக்கான நித்திய ஜீவன் அங்கே வெளியே. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரெண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே வெளியே வருகிறதா இது. ஆகையினாலே இங்கே ஜீவிக்கும் போது கிறிஸ்துவுக்காய் நாம் ஜீவிப்போமானால் கிறிஸ்து எங்களுக்காய் ஒரு